வணக்கம் நண்பர்களே. நம்ம பூஜை அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் நம்ம ஒன்றா கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு சில வீடுகளில் எப்போவுமே பூஜை அறையில் ஒரு சொம்பில் தண்ணி வைப்பாங்க. அந்த தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த பூஜை அறையில் வைக்கக்கூடிய தண்ணி குறையிறதால நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஒரு சில வீடுகளில் செம்பாலான ஒரு செம்பில் அதாவது பித்தளை சொம்பு இந்த மாதிரி இடத்துல முழுவதும் நிரப்பி முழு சொம்பு தண்ணி வைப்பாங்க. இந்த தண்ணி எதுக்காக வைக்கிறேன்னு தெரியாது, ஆனாலும் செய்வாங்க. ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்களுக்கு குடிக்கிறதுக்காக தான் இந்த தண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணி குறைந்தா நம்ம வீட்டுக்கு நல்லதா கெட்டதா, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் வைக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. இனிமேலும் நான் அந்த வீடியோக்கள் போட்டுகிட்டே இருக்கேன். வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உடனுக்குடன் காட்டிக்கிட்டே இருக்கும். இல்லை வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி வைப்பீங்களா, இல்லை ஒரு பூஜை அறையில் நான் வித்தியாசமான இந்த பொருள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட நிகழ்வுகள் நடக்குது, ஆனால் அது தொடர்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அதுக்கு மேலேயும் கெட்ட நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. மனதுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணுங்க. அவங்க சரியான பரிகாரங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதை சரி செய்ய முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு கூட தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே சரியான ஒரு பலன் சொல்லுவாங்க. பொதுவாக தண்ணி நம்ம எந்த இடத்துல நம்ம திறந்து வச்சாலும் கூட அது இயற்கையாக ஆவியாக தாங்க செய்யும். திறந்தபடி நம்ம வைக்கக்கூடிய இந்த தண்ணீருடைய அளவு படிப்படியாக குறையதான் செய்யும். நம்ம வீட்டு பூஜையில் நம்ம வைக்கக்கூடிய இந்த தண்ணி குறையிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. மாறாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரின் அளவு குறையாமல் இருந்தால் தான் உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நாம் பூஜை அறையில் இப்படி வைக்கக்கூடிய தண்ணியை நம்ம மறந்துடுவோம் வச்சுட்டு. அந்த தண்ணி ஒரு சில நேரங்களில் பூஜை ஒரு நாள் 2 நாள் இடையில நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். அந்த பூஜை அறை அப்படி இருக்குது அப்படின்னா கூட அந்த தண்ணியை மறந்துட்டு நம்ம போய் விளக்கு மட்டும் வச்சுட்டு கும்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியோடைய அளவெல்லாம் கவனிக்க மாட்டோம். ஆனால் தண்ணி கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ஆனால் தண்ணி குறையாமையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வெயில் காலம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நாம் திறந்து வைக்கக்கூடிய தண்ணியின் அளவு வேகமாக குறையும். அதுவே குளிர்காலமாகவோ மழை காலமாகவோ இருந்தால் தண்ணியினுடைய அளவு குறைய கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளவுதான். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது எல்லா வீட்லேயுமே பூஜை அறையில் தண்ணி வைக்கிறதுக்கு காரணம் இறைவன் அந்த தண்ணீரை பருக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வைப்பாங்க. ஆவியாதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இறைவனால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இந்த தண்ணி குறையிறது. இதனால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்க தண்ணியை இறைவன் பருகுகிறாரா அல்லது ஆவியாகத்தான் தண்ணி குறையுதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வர தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய நம்பிக்கையை ஒருபோதுமே நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக அது அந்த இறைவன் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு தான் நம்ம நம்பணும். நம்ம வீட்டு பூஜையில் தண்ணி குறைந்தா அதை உங்கள் வீட்டு தெய்வம் பருகி விட்டதாக மனப்பூர்வமாக நீங்கள் நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி அந்த இறைவனை உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு அமர்த்திடும். நம்பிக்கையின் மூலமாகத்தான் நம்மளால் கடவுளை உணர முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். இதுபோல் உங்கள் வீட்டு பூஜையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரில் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், சிறிய வெட்டி வேர், 2 துளசி இலை, இந்த 4 பொருட்களையும் போட்டு வைக்கும்போது இதில் இருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டு பூஜை அறையை எப்போதுமே கோவில் போல வைத்திருக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறைக்குள்ளே சென்று நீங்கள் பூஜை செய்தால் உங்களுடைய மனதை அமைதியாக வைக்கக்கூடிய தன்மை இந்த வாசத்துக்கு உண்டு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதனால் இந்த மாதிரி கூட நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரை அந்த தெய்வம் அருந்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் வைத்திருக்கணும்.
தெய்வம் அருந்திய வாசனை பொருட்கள் கலந்த அந்த தண்ணீர் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக தீர்த்தமாக மாறும். இறைவனுக்கு பூஜை செய்து முடித்துட்டு பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இருந்து நீங்களும் 2 சொட்டு தாராளமாக தீர்த்தம் போலவே அருந்தலாம். ஆக தினந்தோறும் பழைய தண்ணீரை எடுத்து செடியில் அல்லது கால்படாத இடத்துல ஊற்றிட்டு எச்சில் படாத சுத்தமான புதிய தண்ணியை பூஜை அறையில் வச்சுடுங்க. தண்ணி அதே போல் நீங்கள் வைத்த தண்ணீர் படிப்படியாக குறைய வேண்டும். இதுவே வீட்டுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ற முக்கியமாக நீங்கள் நம்புங்க. இதுபோல் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் தண்ணி வைக்கிறதால கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, முக்கியமாக நம்மளுடைய பூஜை அறையில் மண் பானையிலையோ அல்லது செம்பு பாத்திரத்திலோ கூட இந்த தண்ணி வைக்கலாம். தண்ணீர் நிரப்பி வைப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும். வழிபாட்டின் போது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்லலாம். அப்படி நாம் செய்வதால் நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தின் நேர்மறை ஆற்றல் அதிர்வலைகள் அந்த தண்ணியில் போய் இறங்கும். இப்படி செய்து தண்ணியை நாம் குடிக்கிறதால நன்மை நிறைய உண்டாகும். பூஜையின் போது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபாடு செய்யலாம். எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. இரும்பு யமனுக்கு உரியது. இரும்பினால் நேர்மறை சக்திகளை கிரகிக்க முடியாது. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாள் பூஜையின் போதுமே சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த நாள் அதை கூரையில் நம்ம ஊற்றிடலாம், அல்லது நம்ம முன்ன சொன்ன போல் செடியில் ஊற்றுறது கூட நல்லது தான். இப்படி செய்வதால் துர்சக்திகள் நம்ம வீட்டில் அண்டாது. அதாவது துர்சக்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கண்ணால் பார்த்தது மட்டும்தான் துர்சக்திகள், நேர்மறை சக்திகள் அப்படி கிடையாது. இந்த துர்சக்திகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கெட்ட விஷயம் நம்ம மனசை போட்டு அழுத்தலாம், எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றலாம், யாரையாவது ஒரு கெடுக்கக்கூடிய எண்ணம் அதுவும் துர்சக்தி தான். அந்த மாதிரி சக்திகள்லாம் மறையலாம். பூஜையின் போது மணியோசை எழுப்புவது கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருக்கிறதுக்காகத்தான். மணியினுடைய இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவ செய்யும் வல்லமை கொண்டது இப்படி சொல்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரியான தெய்வீக அலையை நம்ம பரவ வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம வீட்டில் அல்லது கோவிலில் கூட கடவுளுக்கு நம்ம பழம், தேங்காய், பூ, இந்த மலர் மாலை இவை எல்லாமே பிரசாதம் போன்றவையெல்லாம் நம்ம வைத்து வழிபடுறத பார்த்துருப்போம். இவை கூடவே தண்ணியும் முக்கியமாக வைக்கிறத பார்த்துருப்போம். இந்த விஷயமெல்லாம் நீங்கள் சொன்ன தகவல்கள்லாம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த வகையில் நம்மளுடைய வீட்டின் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது தான். நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூஜை பண்ணும்போது தண்ணி வைக்கிறத விட எப்போதுமே பூஜை அறையில் ஒரு நிறை சொம்பு தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது தாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே உயிர் வாழ்கிறதுக்கான மூல ஆதாரமே தண்ணி தான். அதோடு தண்ணீரானது சுத்தப்படுத்தக்கூடிய குணம் மற்றும் செல்லக்கூடிய இடமெல்லாம் செழுமையாக்கக்கூடியதாகவும் இந்த பண்பை கொண்டதாகவும் இருக்கும். அதே போல் எதிர்மறை ஆற்றலை உட்கிரகித்து நேர்மறை ஆற்றல் தர்றதாக கூட பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் தான் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து கடவுளை வழிபடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் செழிப்பையும் நேர்மறை எண்ணங்களையும் கொண்டு வர முடியும். அதே போல் நினைத்த காரியமெல்லாம் கைகூடும் அப்படிங்கிறது நம்ம நம்பி இந்த மாதிரியான முழுமையாக ஆன்மீகத்தில் இறங்குறது தாங்க முக்கியம். சில பேர் துளசி நீரை வைத்தும் வழிபாடு செய்வாங்க. பூஜை முடிந்த பிறகு இந்த நீரை தீர்த்தமாக அருந்துவாங்க அல்லது வீட்டின் மேலே தெளிப்பாங்க. அதன் வாயிலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல் துளசி நீர் மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும். இதனால் இதனை நாம் அருந்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடியது எல்லாமே, உடலும் மனதும் எல்லாமே சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழிபாட்டுக்கு தண்ணீர் வைக்கிறதுக்கு நாம் முன்ன பார்த்தது போல் முக்கியமாக மண் பாத்திரத்துலேயோ அல்லது செம்பு, பித்தளை இந்த பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க கடவுள் வழிபாட்டிற்காக வைத்த தண்ணியை தினமும் நம்ம மாற்றுறது நல்லது அப்படின்னும் சொல்கிறாங்க. முக்கியமாக வழிபாட்டுக்கு வைக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம வீட்டினுடைய வடக்கு மூலையில் மட்டுமே வைக்கணுமா.
வீட்டு பூஜை அறையில் வைக்கப்படக்கூடிய இந்த தண்ணியில் நம்ம முன்னது சொன்னது போல் வாசனைக்கு உகந்த ஏலக்காய், கற்பூரம், வெட்டிவேர், துளசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வைக்கிறது இன்னமும் நல்லது. இப்படி சாதாரணமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணிக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய அந்த தண்ணி, அதுக்கப்புறமா நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் அந்த தண்ணியில் போய் ஒலிக்கும்போது அந்த தண்ணி அந்த மந்திரத்தை உட்கிரகித்து அதை அப்படியே நமக்கு மீண்டும் கொடுக்குமா. அதனால் அது மிக பெரும் ஒரு நேர்மறையான விஷயமாக பார்க்கப்படுறதால நீங்கள் இந்த மாதிரி முயற்சி செய்து பாருங்கள். முக்கியமாக நான் பூஜையெல்லாம் செய்கிறதில்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் பூஜை பண்ணுறேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கல, நான் வேலை செய்ய ஆஃபீஸ் போகிறதுக்கு எனக்கு டைம் ஆகுது, இதை மாதிரிலாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கூட சாதாரணமாக ஒரு சொம்பில் தண்ணி வச்சு ஒரு பூஜையை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு நன்மையே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டு பூஜை அறையில் தண்ணி வைக்கிறது, முக்கியமாக அந்த தண்ணி குறைகிறதா இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதனால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு எதை பற்றிய ஆன்மீக சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கான பதில் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் ஒரு ஆச்சரியமான கோவில் இருக்குது, அந்த கோவிலில் வினோதமான வழிபாடு இருக்குது, இந்த கோவிலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய சேனல் அதுக்கான முறைகள் எடுக்கப்படும். இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக அதற்கான உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும். உங்களுக்கு சரியான ஒரு வீடியோ கொடுக்கப்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.